ஆமாம், சிறிதலான சிங்கார பொன்மேடை. இந்த பொன்மேடையிலே சத்யாவதி கல்யாணம் என்ற நாடகத்தினில் நான் யார், என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்தரம் என்ன உரைக்கிறேன். இந்த பாரா உலகம் எங்கும் 14 லோகத்தையும் 1008 800 கோடி பூமண்டலம் மத்தியமும் மாதாள யுகாதலம் என்று சொல்லப்பட்ட 14 பூனங்களையும் அப்படியே ஓர் நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய ஆமா என் பெயர்தான் பிரம்மன் ஈண்ட புத்திரன். பிரம்மன் ஈன்ற புத்திரன் சரஸ்வதியின் மைந்தனாக விளங்கக்கூடிய என் பெயர்தான் திரிலோக செஞ்சாரி நாரதபுரியன் அழகப்புரியன். ஆமா, தூங்குற பிள்ளையும் கிள்ளி விட்டுருவேன். தாயார் வந்து கேட்டா தக்க பதில்களையும் எடுத்து சொல்லி விட்டுருவேன். தொட்டிலையும் ஆட்ட விட்டுருவேன். ஆமா, ஒரே தாங்க தாங்கி முடியாங்க. அப்படி அழகப்பிரியன் என்று போற்றக்கூடிய என் பெயரோ திரிலோக செஞ்சாரி நாரத மகாரிஷி நாராயண நாராயண. ஆமா, திரிலோக செஞ்சாரி. ஆமா, அதனா மாதவா, இன்றைய தினம் எனக்கு கலகம் இல்லையடா, கலகம் இல்லை. ஆமா, கலகம் இல்லையப்பா, கலகம். ஆமா, அதனால் எனக்கு கலகம் இல்லை என்றால் வயிறோ பானை போல் உப்பும், காலோ தூண் போல் வீங்கும், முதுகோ மூட்டை சுமக்கும், தலையோ 1000 சுக்காக விழிக்கும். தந்தையாரின் சாபம். அதனால இன்னைக்கு கலகம் வேண்டுமே. கலகம் வேண்டும் என்றா என் தாத்தாவின் ஜபமானி இருக்கு, சிவபெருமான் கொடுத்திருக்கிறார். கடப்பாறை எடுத்து தாத்தனை புதைச்சு விட்டேன். அப்படி சொல்லு.
ஆறாவும் புத்தி கேட்ட ஆளாடுறது. டேய் பிள்ளையே கழகம் இருக்கும் ஞானத்திற்கு வந்து விட்டது. வந்துருச்சுன்னா நார்மலுக்கு கீழே வந்துருச்சுன்னு நினைச்சேன். நான் அதுக்காக வந்தேன். அப்படி அல்ல, இன்றைய தினம் கழகம் இருக்கும் இடமும் என் ஞானத்துக்கு உதயமாகிவிட்டது. ஆமா, எங்க இருக்கிறது? திரிலோகத்திலே எங்க இருக்கிறது என்ற இன்னைக்கு பூமியில இருக்குதுடா கழகம். பூமியில? ஆமா, இன்னைக்கு இங்கத்தான் கழகம் இருக்குது. இங்கதான் இருக்குது. பச்சா கோயில் மைதானத்துல தான் இருக்குது. பச்சா கோயில் மைதானத்துல தான் இப்ப இருக்குது. ஆமா. பாவம் கணவனை இழந்து தவிக்கிறார் ஒரு பெண்ணு. ஆமா, அந்த ஒரு பெண்ணை வைத்து 3 தேவர்களையும் என்ன ஆற்றணும் இந்த பரந்ததோ வையகத்திலே நீ 16 செல்வங்களை பெற்று மாங்கல்யத்தோடு வாழ்வாய். 16 செல்வங்களை பெற்று எப்படி 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 மாங்கல்யத்தோடு பெருவாழ்வு வாழ்வாய். அதாவது 16 செல்வங்களை பெற்று சுப மாங்கல்யத்தோடு வாழ்ந்திருப்பாய் என்று சொல்றீங்களே. முனிவரே, உங்களுக்கு ஒரு அரிய வகை காட்சியை நான் காட்டுமா? எங்க சாமி என்னமாடா நாரிடுவே அவசாரம் அவசாரம். அதாவது இந்த பிணம் நாறுகிறது என்று இப்படி கவலைப்படுறீங்களே, சுப மாங்கல்யத்தோடு இருங்கள் என்று சொல்றீங்களே. ஆமா, கட்டி கணவன் இவன் தான். இப்ப உயிர் கொடு. என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியாது. வரம் கொடுத்து இல்லப்பா. ஆமா, கேளுமா கேளு. எப்படி வரம் கொடுத்தாய்? எந்திரிச்சு அடிப்பீங்களா? இல்ல நான் உட்கார்ந்து கேக்குறேன். நான் நாரணிக்கிறா. டேய் 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 அப்பா டேய் போடாடா டேய்.
என்னடா கொடுக்க சொல்றீங்க? என்னன்னு அவருதான் இருக்குடா. இது ஒண்ணு குடியா இது புடி எங்க அந்த பழைய இரும்பு கடையில் எடுத்ததா? கை காட்டுற காட்டா புண்டை மாய்மீசு சாப்பிடுவீர்கள். அதனால உங்களை தொட்டால் சீட்டு பட்டால் நோக்கும். ஐயோ நாராயணா என்ன புண்டைக்கு வந்து ஐயோ அப்பா நாராயணன் நாராயணன் பிரமதன் அறிகிறதா எடுங்களா கட்டில பொண்டாட்டி என்ன கதியில் இருக்கிறா உனக்கு பணம் ஆறுது ஏமா இது ஓம் பிரச்சனை கொஞ்சம் கூட நீங்க அடிக்காத வடிக்கிறது ஏமா ஓம் பிரச்சனை செப்பா போயிட்டா ஓம் பிரச்சனை ஏமா தாயே இது உன்னுடைய பிரச்சனை. சரி விடு ஒண்ணு குத்தமில்லை. செத்தா செத்து கொண்டு போய்க்கிறான். நான் போய் வருகிறேன். மச்சரை போய் கேட்காடே இதனாலதானே முண்டக்கட்டோட வேகமா போறதுல புடிச்சிருக்கிறது நெஞ்சு வச்சே புறம் பிச்சு பிடிக்கலாம். எத்தனை மாசம் இப்ப நீ இதுக்கு ஒரு வழி சொல்லிட்டு தான் போறேன். ஏக்கா எங்கக்காக சுண்ட மீட்டர் பக்கத்துல சுடுகாடு என்ன நடக்குது கரிச்சாங்க கொண்டு போனோம். நந்தங்குட்டாயா நந்தங்குட்டாயா நந்தங்குட்டாய் இப்படிதான் இருக்குது. பாத்துட்டு செலவு கையில காய்ச்சி இல்லையா கால தோட்ட கொண்டு போய் அடமான வச்சுட்டு சாட்டி கீழே போட்டாதான் நான் வருவேன். அதாவது சொல்லுங்க. என் மன்னவர் மாண்டு மடிந்து விட்டார். செத்து விட்டான். நான் திரிலோகம் செஞ்சாருடா. சப்பரிச்சியில் ஒருவன். சரி உங்களுக்கு என்ன வேணும்? அதாவது திருமணம் செய்த அக்கிரமே மன்னவர் மாண்டு மடிந்து விட்டார். அதனால எனக்கு எந்த வேலை தெரியாம வெளியேற்றி நிற்கின்றேன். அப்படியா? அதனால தெரிந்தா நான் ரெடியா வரமா? நீ கேளு கேளு கேளு. தெரிந்தா தெரியாமலோ சுப மாங்கல்யத்தோடு வாழ்ந்திருப்பாய் பெண்ணே என்று நீங்க வாழ்த்து வர கொடுத்துட்டீங்க. உங்க உயிர் போயாவது நான் எப்படி சாவுறேன்? செத்தாலும் சரி என் மன்னவரை உயிர்ப்பிக்க வேண்டும். எப்படியாவது தாங்கள் தான் வெளி சொல்ல வேண்டும். நீ விறகு வெட்டுற மாதிரி நீ சாட்டை படி கீழே போடுறான். 1 லட்சம் அடி அடிச்சா நான் தாங்க தயாராக்குறேன். கரெக்ட்ல கல்லு உடைக்க மாட்டேங்குதுமா கம்முனுமா. நீ என்ன சீன பிள்ளையாவாய். நீ என்னை அடிப்பது தகாது. செத்து விட்டால் உன்னை எண்ணெய் சட்டியிலே போட்டு வறுத்து யமதர்மன் முழுக்கு போல் அறுக்கினருக்கு என்று கடித்தே ஒன்று மகிழ்ந்து விடுவான். ஆமா அது வரைக்கும் என்ன ஊம்பிட்டே இருப்பேன். நாராயணன் நாராயணன் பெண்ணே உயிர் எழுப்ப வேண்டுமா? உயிரை நான் எழுப்ப மாட்டேனம்மா. அதனால இப்படியே கொண்டு நம்பிட்டே கண்ணை குத்திட்டாடா. ஐயோ கொடுக்க முடியுமா முடியாதா? என்ன உயிரை கொடுக்கணும்னா கண்ணு ஓடுறீங்களாடா? அம்மா செத்தவனை உயிர்ப்பிக்க நான் ஒன்று சிவபெருமான் கிடையாது. மண்டவனை உயிர்ப்பிக்க நான் மகாதேவன் கிடையாது. உனக்கு உயிர்ப்பிக்க
என்னடா சொல்லணும்ப உன்னால் உயிர்ப்பிக்க முடியாது என்று மறந்து போச்சு. சொல்லலாம் ஏமா இந்த மனிதன் சேர்த்து மன்னனோட பிணமாடா மானம் கெட்டவனே. ஏய் நான் தெளிவாக இங்கே இருக்கேன் மானம் கெட்டி. அம்மா உன் கணவனுக்கு உயிர்ப்பிக்க வேண்டும். நான் கொடுத்ததுதான் உயிர் வாங்கிட்டு முடுக்கறியா நீ சாவரியா போய் கையில அடி வாங்கி என்னால உயிர் எழுப்ப முடியாது. வேற ஆளை கூட்டிட்டு வந்து எழுதி போட்டுறேன். அப்ப நீ நானு நான் தடங்காட்டுறோம் தாம்மா. தடத்தம் நீ தான் போய்க்கணும் வா சாமி அப்படின்னு நானா கூட்டிட்டு போக மாட்டேன். நாராயணம் கேளுமா இப்ப கேளு. அவன் குடுக்கல நான் பாத்துக்கிறேன். அம்மா தேவர்கள் மூவர்கள் இருக்கிறார். எதுக்கு பதில் சொல்றா? எதுங்க நான் நாரதன் என்னையா அப்படி பேசக்கூடாது. நாரதன் பேசக்கூடாது. ஆமா சீடப்பிள்ளை நான் என்ன சொல்ல வரான்னா ஒரு புண்ணியம் சொல்ல வேணாம் சொல்லு ரவுண்டு. அதாவது இப்ப என்னடா சொல்லணும் அவர்களுக்கு தலைமையாக இருப்பப்பட்டவர் சிவன் பிரம்மா விஷ்ணு. ஆமா கொஞ்சம் எத்தனை பேசுமா பொண்ணுங்களாம் எட்டால வரக்கூடாது. சாமி நீ காலத்துக்கு இப்படியே இருக்கணும். நான் சாமியார் தாங்க. சாமியார் தானா? அதனால உன் மூர்த்திகளையும் கொண்டு வந்து மெதுவாக சேர்க்கிறேன். நீ போய் யாரும் பிடிக்கணுமோ நீ பிடிச்சி என்ன எழுப்பணுமோ எழுப்பிக்க. உயிரையா உயிரை அதனால நீ என்ன பண்றீங்கன்னா இந்த பணத்து மேல எத்த பிரேதத்தை பிணம் என்று சொல்லாமல் என்னவென்றா அடி வாங்கி சாவற சொல்ல போயிட்டோம் என்னமே சொல்லும். அதனால இந்த பிணத்தை பத்திரமாக இது பத்திரமா பாத்துக்க. பிரச்சனை நீ ஒழுங்கா பாத்துக்க. உயிரை எழுப்புறதுக்கு ஆள் பிடிச்சி வரேன். அதாவது என் மன்னவரை உயிர் பெற்பதற்காக மும்மூர்த்தி தேவர்களை வர வைக்கிற உயிர் தருவாங்கல்ல. அது அவர்கள் வந்தா தான் தெரியுது. நான் நாரதனடா சொல்லுடா ரவுக்குன்னு. அவர்கள் வந்தாலும் என்னால எழுப்ப முடியாது. அவங்க வேணா புடிச்சு கிடிச்சு லெவலா எழுப்பி விட்டுருவாங்க. கவலைப்படாத. என்னப்பா டேய் இல்லடா உயிரையடா உயிரை. சரி சரி புறப்பட்டுமா நீ போப்படி ஓடிட்டு. ஏன் நான் நாரதனடா போடா. நாரதன் சொல்லியிருக்கிறார். ஆமா என் மும்மூர்த்தி தேவர்கள் வரைக்கும் வருவார்கள். அவர்கள் பிரகாரமாக உன் மன்னவருக்கு உயிர்ப்பித்துக் கொள்ளலாம் என்று. அதனால யார் வருகிறார் என்று பார்ப்போம். அவன் மட்டும் கொண்டு வரலைன்னா இன்னொரு 6 கோட்டை சேர்த்து குடிச்சாத கொள்ளாத விட மாட்டான். என் மன்னவருக்கு காவலாக நான் உள்ளேன். அதனால யார் வருகிறார் என்று பார்ப்போம்.